இன்னும் செலுத்தியதும் இல்லை, செலுத்த போவதும் இல்லை. அறிவேன். அதனால் எங்கள் கம்பெனி பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள்? பிழைக்க முடியவில்லை என்று நீங்கள் நாட்டாய் தேடியவர்கள். இங்கே என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பாத்திற்கு அவமானமாக இல்லை உங்களுக்கு? அதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறோம். எங்கள் இருக்க குணம் பற்றி அறிய வேண்டும் என்றால் இனாமாக தருகிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வீரபாணின் உயிர் அவனிடம் இருக்கும். வரி என்று சிறு குச்சிலும் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி. இது கஜைகள் மட்டும் ஒலிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள். இங்கே இருந்து அவனை ஓட சொல்லுங்கள். இந்த நாட்டை விட்டு. அண்ணா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயரின் பட்டாளத்த வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் ஆடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது மக்களுக்கு ஆணையிடுங்கள் மன்னா. ஆமாம் அண்ணா, அதே போல் ஆங்கில வியாபாரிகளுக்கு நம்முடைய மக்கள் துணி தேடி தரக்கூடாது என்றும் ஆணையிடுங்கள் அரசே. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபால் ஐயர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள் அவரை. Manna, enter Gopal Iyer, not Jackson Durai Mutyokam Partrain, Durai Avagam Ramalingam Malasam, Mea Madio Tangiyogar, Padai Balo Edwin என்று தாங்கள் வந்தால் பேட்டி கொடுப்பது என்று கூறியுள்ளார். மன்னா, இது சூழ்ச்சி. வேறு அங்கத்தனைத்து சொல்லப்படுத்த அரசு. சூழ்ச்சி ஒன்றும் இல்லை மன்னா. இந்த சந்திப்பில் கவனையை தலையத்து இருப்பதால் நீர் ஜாக்சன் துறை சந்திப்பது சரி. அது மட்டுமல்ல, ஜாக்சன் துறை மிகவும் நல்லவர். உங்கள் நல்ல அபிப்பிராயம் கொண்டவர். தாங்கள் வந்து அவரை சந்தித்து அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். இது நல்ல நற்பக்க ஆரம்பமாக இருக்கும். ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிற நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களை நான் தனித்து வருகிறேன். புறப்படும். நன்றி மன்னா. செயல்களை அகற்றுகள். சிப்பாய்களே, நீங்கள் அனைவரும் மறைந்து கொள்வர். அவன் வந்தால் உட்காரிடம் கொடுக்க கூடாது. நீதான் வீரபாண்டிய கட்டுபொம்மன் என்பவனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? எது வெகு தூரம் நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதை விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கான ஏவிரலை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் என தமிழனும் நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினும். லாவிடம் இருந்து நாட்டின் உரிமை எங்களுக்கு தான். நீ என்னை பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. எருமாப்பு இன்னும் கூடியவில்லை உன்னிடம். உடன் பிறந்தவை அழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று சொன்னால் கணக்கில் அதற்காது. என்னில் அடங்கா குற்றம். என்னைக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம்பாவம் பிரித்தவனே, சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதிநிதி மார்க்கையும் துரையும் நீ சிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயர் அதிகாரி எழுத லெட்டரை நீ தூக்கி போட்ட. நான் கலெக்டராக பிறகு நீ என்னை பார்க்கவில்லை.
உன் நிலத்தில் விளையும் கிஸ்தி கொடுக்கல. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வாழ்க்கை வந்தாயா, ஏற்றி நிறுத்தாயா, நீ பாய்ச்சி நிறைய கண்டாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் படைப்பு இருந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? கடைசியா கேட்கிறேன், நீ கிஸ்தி கொடுப்பியா மாட்டியா? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி உழைப்பது, எங்கள் மக்கள், இது உங்களுக்கு இங்கே உரிமை வந்தது. எங்கும் பிறந்து இங்கே வந்து வியாபாரம் செய்ய நீ வரி கேட்பது என்ன நியாயம்? நீ கேட்டாலும் பணத்தை தூக்கி கொடுக்க நாங்கள் ஒன்றும் துடை நடுங்கியும் இல்லை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. நீ என்னை மீசியா முறுக்கிறியா? அது ஆபத்துக்கு அருகிறே. உன்னை ஜெயில போட ஆர்டர் செய்கிறேன். என்ன வர சொல் பார்க்கலாம். மானம் மறைந்து போகவில்லை மரத்தமிழனுக்கு, மடியில் கைவிட்டவன் தலை புரிந்து போகட்டும்.